மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மிதுனத்திற்கு இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ராசிநாதன் புதன் ஒரு 6ஆம் பாவத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நல்லது செய்யக்கூடிய ஒரு நன்மையில இருக்கு. அதாவது மிதுன ராசி நபர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கீழ்மட்ட லெவலில் நன்மைகள் நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கு இன்னொரு கிரகமான சப்போர்ட் செய்யக்கூடிய சுக்கிரனும் கிட்டத்தட்ட 5ஆம் பாவத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாரம் தான். சந்திரன் தனாதிபதியான சந்திரன் வளர்பிறையா இருக்குது. அப்படிங்கிறனால மிதுனத்திற்கு உங்களுக்கான தேவைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த வார அமைப்புல இந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கேன், இது தேவை இல்லை, இது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியாஸோட இருக்கக்கூடிய மிதுன ராசி நபர்களுக்கு எந்த ஒரு ஐடியாவாக இருந்தாலும் அதில் எல்லாருமே கொஞ்சம் நல்லா கிடைச்சா போதும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். கிடைச்ச பிற்பாடு சரி இதுவாக கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்படுவோம். ஒரு சில நபர்களுக்கு எதிர்பார்த்த கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மிதுன ராசி நபர்களுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அவரவர் பிளானுக்கு ஏற்ப எல்லாமே லோ பட்ஜெட் லோ கிரேட்லேயே எல்லாம் நடக்கும். கீழ்மட்ட லெவலில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். ஹை லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கறது வேண்டியது இல்லை. மேல்மட்ட அமைப்புகள் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஒரு பெரிய ஆளை போய் சந்திக்க போறீங்கன்னா கூட அங்கே கீழே உள்ளவங்களே உங்களுடைய விஷயத்த பேசி சரி பண்ணி திருப்பி அனுப்பி விடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மிதுனத்திற்கு இந்த வார அமைப்புகள் நடக்கும். இது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கிட்டையும் எல்லா சூழ்நிலையிலும் இதே பலன் தான். எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எல்லாமே அடிமட்ட லெவலில் எல்லாமே உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும். இது கெயினாக கிடைக்குமா, இல்லை மேல் மட்டத்துக்கு போனால் தான் நமக்கு சரியாக வரும், அவங்க பார்த்து சொன்னால் சரியாக இருக்கும், இவன் கீழே உள்ளவங்களே எல்லாத்தையும் பண்ணுறாங்க இப்படிங்கிற மனசஞ்சலங்கள் இருக்க தான் செய்யும். அது இந்த வார அமைப்புகளுக்கு கால சூழ்நிலைகள் இப்படி போயிட்டு இருக்கனால அதுக்கு அடுத்த வார அமைப்புகளில் தான் இந்த சூழ்நிலைகள் மாறும். அதனால் பெரிய அளவுக்கு நீங்கள் போட்டு மன உளைச்சல் அழட்டிக்க தேவையில்லை. எல்லாம் சின்ன லெவல்லே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் நீங்கள் போனீங்கன்னாவே கிடைக்கிறத நீங்கள் ஏற்றுக்கலாம். இதுதான் இது மனிதர்கள் விஷயத்துலையும் எடுத்துக்கலாம், உயிரற்ற விஷயமான மற்ற விஷயத்துலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். உயிர் காரகத்துவம் உயிரற்ற காரகத்துவம் 2 விஷயத்துலையுமே எல்லாமே கீழ்மட்ட லெவல்லே உங்களுக்கு இந்த வாரத்தில் நன்மைகள் உண்டு. இதுதான். ஸோ இதில் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது.